என்னோட ஃபேவரட் கேட்ஜெட்ஸை நான் கிவ்அவேல வின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ நீங்களும் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஜனநாயகன் படத்துக்கு வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கவே கூட விற்கவும் கூடாது. ஏன்னா பிளாக்ல டிக்கெட் வித்தா வந்து இது வந்து எப்படி ஒரு சிஎம் ஆக போறவரு ஊழல ஒழிக்க வந்தவர் பாத்தீங்கன்னா எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து பிளாக்ல டிக்கெட் விற்கிறாருன்றது தெரிஞ்ச மாத்தி ஆகணும். அதை விற்க கூட தடுக்கிறது நம்மளுக்கு கடமை. அது சிஎம் வர போறவரு எப்படி வந்து அந்த மாவட்ட செயலாளர் பிளாக்ல விற்கிறாங்க நான் பார்த்தேன். பிளாக்ல டிக்கெட் ஜனநாயகன் புரட்சிகரமா வந்திருக்கான், அப்படியே பயங்கரமா வந்திருக்கான். யார் பேசுறா? ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஜோன் அழுவா போல. என்ன போயிட்டு பேச வச்சிட்டீங்களா? யாரு என்ன நான் பேசிட்டேன்? கடைசியில படத்துக்கு ப்ரமோஷன், அதுவும் விஜய் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ண வச்சிட்டீங்கன்னா சொல்லிட்டு சத்தியமா நல்லா அழுவாருங்க. ரோஸ்ட் பிரதர்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இன்னைக்கு பார்த்தோன்னா நியூஸை திறந்தாலே, அதாவது நியூஸ் எந்த சேனல் நியூஸ் பார்த்தாலும் சரி, அப்படியே என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அதிமுகவில் இருக்கும் திமுகவில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் வந்து தாவேக்கால இணைகிறாங்க, அவ்வளவுதான் இன்னைக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்குங்க. என்னடா அது ஒன்றும் புரியலன்னா, அதிமுக திமுக இருக்கிற முக்கிய புள்ளிகள்லாம் வந்து தாவேக்கால போய் ஜாயின் பண்றாங்களா? அது எப்படிடா முடியும்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருக்கேன். யாரெல்லாம் வரா போறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறேன். பார்த்தா கட்சியை விட்டு தூக்குனாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நிர்வாகிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா. அதிமுகவில் வந்து ஏதோ ஒரு முன்னாள் எம்எல்ஏ வராராம், திமுகவில் வந்து ஏதோ வந்து மத்திய மாவட்ட முன்னாள் செயலாளர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ மாவட்ட துணை அமைப்பாளர், அது இளைஞரின் துணை அமைப்பாளர்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, கண்ணபீரானோ யாரோ ஒருத்தர், அவர் வந்து ஜாயின் பண்ணுறாராம். இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தோன்னா திமுகவில் வந்து தூக்குனவங்க, அதிமுகலாம் தூக்குனது. அதாவது இதெல்லாம் வேஸ்ட்டுப்பா, நீ போப்பா, நீ கட்சிக்கே வந்து இருக்கிறது தகுதி இல்லாதவன்னு சொல்லிட்டு தூக்குனது. அதாவது போஸ்டிங் கிடைக்காம அப்படிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆட்கள். அதாவது இவங்க ஏதாச்சும் தவறு பண்ணியிருப்பாங்க, இல்லை போய் அரசியலில் எதுவும் செய்யாமல் வேற எதனாச்சும் இதில் ஈடுபட்டிருப்பாங்க, அவங்களாம் கட்சியிலேருந்து தூக்கியிருப்பாங்க பாரு. அவங்களாம் என்ன பண்ணுறான்னு பார்த்தோன்னா தாவேக்கால போய் இணைகிறாங்க. இப்போ தாவேக்கால இணைஞ்ச உடனே என்ன ஆகுறான்னு பார்த்தோன்னா அவங்களும் தூய்மையாயிடுவாங்க. இப்படி இங்கேருந்து விரட்டப்பட்டவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே போய் தாவேக்கால ஜாயின் பண்ண விஜயை பார்த்த உடனே விஜயோட கையை பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, அந்த கெட்டதெல்லாம் போயிடும். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ எல்லாம் இப்போ ஞானஸ்தானம் போயிடுப்பாங்க பார்த்துருங்களா, அந்த தண்ணியில் முக்குன உடனே பார்த்தீங்கன்னா பாவங்கள்லாம் போயிடும்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயோட கையை பிடிச்ச உடனே இப்படி போட்டோ பிடித்த உடனே அந்த பாவங்கள்லாம் வந்து மறைக்கப்பட்டிருந்தாங்க. வாடா சூப்பர். அதாவது இவங்க என்ன பண்றாங்க, திமுகவில் இருக்கும் முக்கிய தலைகள், அதிமுகவில் இருக்கும் முக்கிய தலைகள், தேமுதிகவில் இருக்கும் முக்கிய தலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கிறாங்க. அதாவது இப்ப என்ன பண்றாங்கன்னா, விஜய வந்து மேற்கோள் காட்டிலாம் இல்ல, இவங்களை வச்சுதான் போய் ஜெயிக்க போறாங்களா. யாரு? விஜய் வந்து சிஎம் ஆக போறாரு. இது என்ன, அதாவது பாத்தீங்கன்னா இப்போ கட்சியில வந்து புது கட்சி ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ திமுகல வந்து அது திருப்தியா இருப்பாங்க, சீட்டு கிடைக்க கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்ல போஸ்டிங் வந்து கிடைச்சிருக்காது, இல்ல வந்து கட்சியோட தூக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி சேர்றதுலாம் வந்து இயற்கைங்க. அதை விட்டு இந்த நியூஸ் சேனல் பண்ற சேஷ்டா இருக்குது, எப்பா முடியவே இல்லை. அவங்களும் போடுறானுங்க, அதாவது சேர்ற போறாங்க, அடி பண்ண போறாங்க, தாவேக்கா வந்து பயங்கர பலம் அடையுது அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்களே. நீங்க போடுறீங்களே, அப்போ வந்து உங்ககிட்ட போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டியிருந்தானுங்களே, போஸ்டர் ஒட்டிருப்பானுங்க, பிளாக் கலர் டிக்கெட் வித்துருப்பாங்க தெரியுமா, அவங்க எதில என்ன நீங்க சொன்னீங்களே. அதாவது கட்சியில நமக்காக புஷியான சொன்னாரு, இங்க பாரு, நமக்கு வைஷவங்களுக்கு தான் வந்து இங்க வந்து முக்கிய பதவி எல்லாம் கொடுப்பான், வேற யாருக்குமே கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு மத்த கட்சியில இருந்து வந்தவங்களாம் முன்னுரிமை கொடுத்து வைக்கிறீங்களே. அப்ப உங்க கட்சியில இருக்கணும் வயசு நக்கின்னு போகணுமான்னு புரியல எனக்கு இது. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? அப்புறம் என்ன டேஷுக்கு வந்து முதல் மாநாட்டில் வந்து சொன்னீங்க, விஜயே சொன்னாரு, நம்ம கட்சிக்கு வேலை செய்யறவங்களுக்கு, அது அடிமட்ட தொண்டர்களுக்கு தான் வந்து இங்க முக்கிய பதவி கொடுப்பேன்னு சொன்னீங்களே. இப்போ வந்து வர்றவங்களுக்கு எல்லாம் வந்து தூக்கி குத்துட்டு இருக்கீங்க முக்கிய பதவி எல்லாம். அது எப்படி நம்ம கீழே இருக்கலாம் வந்து சும்மா என்ன கம்னு நாமம் போட்டு போனோமா? அதான் பார்த்தோமே, எல்லாம் கட்சியில உங்க கட்சியில இல்ல, உங்க ரசிகர் மன்றத்துல வந்து ஒழுங்கா வேலை செஞ்சவங்க எல்லாம் வந்து என்ன கதின்னு சொல்லிட்டு இறங்கி கூட பார்க்காத தலைவரை வந்து இந்த அளவுக்கு ஒரு போராடி இருக்கீங்க. அவருக்காக வந்து ஒரு மிக மாபெரும் போன்ற தலைவர் இல்ல அவரு, அப்படியே பெரிய டேஷ் இப்படி கிளிஸ்டார் அப்படியே அடிச்சு அவரு. ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு ஒன்னும் புரியல. இது கூட பரவாயில்லைங்க, அந்த நியூஸ் சேனல்ல பாலிமர் இருக்கிறான் பாருங்க, காலின்னு அந்த மியூசிக்க போட்டு காலில இருந்து போட்டு இருக்காங்க அந்த மியூசிக்க.
இன்னும் ஒன்றும் புரியல எனக்கு. சன் மியூசிக்லயோ இல்லை பார்த்துன்னு வச்சுக்க எதனா ஒரு பாட்டு ஹிட்டானு வச்சுக்க சன் மியூசிக்ல போடுவாங்க, இல்லை வந்து ரேடியோவில் போடுவாங்க, இல்லை மாதிரி பார்த்தீங்கன்னா மியூசிக் சேனல்ஸ்ல போடுவாங்க. ஆனால் இப்போலாம் வந்து ஒரு பாட்டு ஹிட் ஆகுன்னு வச்சுக்கல, இப்போ நியூஸ் சேனல் தான் ஒன்லி. பாலிமர் புதிய தலைமுறை ஓனம் என்னையா இது, ஒரே பாட்டு போட்டுக்கிறீங்க. மக்களின் வீரனே மன்னாதி மன்னனே, என்ன இது ஒண்ணுமே புரியல. ஆனா வந்து இந்த மாதிரி வந்து பாட்டை போட்டு விட்டு இவங்க ஜாயின் பண்றாங்க, அவங்க ஜாயின் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இருக்கிறானுங்க. இது வந்து இதனால வந்து தாவேக்கா வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைமானு யோசிங்கன்னா வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இங்க வர்றவங்களுக்கு அவன் வந்து எம்எல்ஏ சீட் வாங்கி நிக்கிறானோ அவெல்லாம் வந்து கன்ஃபார்மா தோத்து போறதுதான் வந்து உண்மை அது. ஆனா எனக்கு ஒரே ஒருத்தரை நினைச்சுதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. பாவம் செங்கோட்டையன்னு எவ்வளவு வந்து ஒரு அரசியல் பேசுவாரு, ஆனா அவர் பேசியிருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப கஷ்டமா இந்த வீடியோ பாருங்க. பொதுவாக ஒவ்வொரு திரைப்படத்தை வெளியிடுகிற போது வளர்ந்து வருகிற இயக்கத்திற்கு இது போன்ற தடைகள் வரத்தான் செய்யும். மிக எழுச்சியாக இருந்தது, அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். திரைப்படம் வெளிவந்ததற்கு பிறகு மக்களை வியக்கத்தக்க அளவுக்கு இருக்கும். என்ன பேசுறாரு பாத்தீங்களா? சினிமா ப்ரமோஷன் பண்றாரு. என்ன படத்துக்கு? ஜனநாயகன் படத்துக்கு. ஜனநாயகன் புரட்சிகரமா வந்திருக்கான், அப்படியே பயங்கரமா வந்திருக்கான். யார் பேசுறா? ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஜோன் அழுவா போல. என்ன போயிட்டு இப்படி பேச வச்சிட்டீங்களா? யாரு என்ன நான் பேசியிருந்தேன், கடைசியில படத்துக்கு ப்ரமோஷன், அதுவும் விஜய் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ண வச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு சத்தியமா நல்லா அழுவாருங்க. பாத்துக்கோங்க, அவன் கட்சி நிர்வாகிகள் வந்து ஒவ்வொரு வந்து பயங்கரமா உழைச்சுட்டு இருக்கானுங்க. எதுக்கு உழைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜனநாயகன் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணி உட்காந்து இருக்கானுங்க. இது வந்து அரசியல், அதாவது பாத்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் டைம், எலெக்ஷன் நெருங்குற டைம். இந்த டைம்ல வந்து இவனுக்கு என்ன பண்றானுன்னு பாத்தீங்கன்னா போயிட்டு ஜனநாயகன் ப்ரமோஷன் பண்ணுகிறான். ஒவ்வொருத்தரும் இறங்கி வேலை செய்யறான். எதுக்கு? ஜனநாயகன் ப்ரமோஷன்ல. இப்ப பார்த்தோன்னா எல்லா தேட்டர்லயும் போய் பண்ணா ஃபர்ஸ்ட் நாள் வந்து எவனுக்கு டிக்கெட்டே கிடைக்காது. என்ன பண்றான், அங்க இருக்கிற மாவட்ட செயலர் பாருங்க, எல்லா டிக்கெட்டும் வாங்கிட்டு பிளாக்ல வந்து விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்ப நான் வந்து நேரடியாக சொல்றேன், தயவுசெய்து வந்து யாராச்சும் பிளாக்ல வந்து வாங்கினீங்கன்னா அவங்க வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா வந்து இந்த வாட்டி வந்து ஜனநாயகன் படத்துக்கு வந்து பிளாக்ல டிக்கெட்டே வாங்கக்கூடாது, வாங்கவே கூடாது, விற்கவும் கூடாது. ஏன்னா பிளாக்ல டிக்கெட் வித்தா வந்து இது வந்து எப்படி ஒரு சிஎம் ஆக போறவரு ஊழல ஒழிக்க வந்தவர் பாத்தீங்கன்னா எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து பிளாக்ல டிக்கெட் விற்கிறாருன்றது தெரிஞ்ச மாத்தி ஆகணும். அதை விற்க கூடாது, தடுக்கிறது நம்மளுக்கு கடமை. அது ஒரு விர்ச்சுவல் வேரியஸா நாங்க பேசுறது. இந்த மாதிரி வந்து பிளாக்ல தயவுசெய்து யாரும் டிக்கெட் வித்தா போட்டோ அனுப்புங்க, இல்ல வந்து வாட்ஸ்அப்லயோ எங்க நம்பர் உங்களுக்கு கீழே இருக்கும், அந்த நம்பர்ல வந்து நீங்க மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க. இதை பத்தி நம்ம பேசி அவனை விடக்கூடாதுங்க. யாருனாச்சும் ஒருத்தன் பிளாக்ல டிக்கெட் வித்தானா அவன் போன் நம்பரோட நீங்க டீடைல்ஸோட இந்த வாட்ஸ்அப்ல நீங்க போட்டு விடுங்க. ஏன்னா உடனே வந்து கண்டிப்பா வந்து விஜய்க்கு தெரியப்படுத்தினா ஒரு சிஎம் வர போறவரு எப்படி வந்து அந்த மாவட்ட செயலர் பிளாக்ல விற்கிறாங்க நான் பார்த்தேன் பிளாக்ல டிக்கெட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா 3 முக்கிய அம்சங்கள் வந்து திட்டங்களை வந்து கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய இடத்துல வந்து பயங்கரமான ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்குதாங்க சொல்லணும். அதாவது பாத்தீங்கன்னா பென்ஷன் திட்டம், அதாவது 2003 ஆண்டு பாத்தீங்கன்னா வந்து இந்த பென்ஷன் வந்து இந்த திட்டம் பாத்தீங்கன்னா வந்து கைவிடப்பட்டுச்சு இல்லையா? அது பாத்தீங்கன்னா அதே திட்டம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து திருப்பி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. 2026ல வந்து மு.க. ஸ்டாலின், அதாவது மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் பாத்தீங்கன்னா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. எல்லா கவர்மெண்ட் சர்வெண்ட்டை பாத்தீங்கன்னா திருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க. இதுக்காக தான் நாங்க போராடணும், இது வந்து எங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவங்க பாத்தீங்கன்னா சந்தோஷமா எல்லாமே கண்ணீர், அதாவது பாத்தீங்கன்னா ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. எங்க வீட்டுல பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க, இந்த கவர்மெண்ட்டை வந்து நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம், நாங்க நினைச்சதை வந்து கண்டிப்பா வந்து செஞ்சு கொடுத்துறாரு தமிழ்நாடு முதலமைச்சர். ஏன்னா வந்து இது கேன்சல் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா 2003ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்தோன்னா இந்த பென்ஷன் திட்டத்தை, அதாவது பழைய ஊதிய திட்டத்தை வந்து கேன்சல் பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து அதே திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறதுனால பாத்தீங்கன்னா எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. இப்ப ஜாக்டோ ஜியோன்னு சொல்லிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா சங்கம், அந்த சங்கத்தினர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷத்துல இருக்காங்க. 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா அவங்க போராட்டம் நடத்தலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதை வந்து இப்ப கேன்சல் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கிறாங்க. ஆனா இதை பார்த்து என்ன பண்றாங்க பார்த்தோன்னா வயிறு எரிஞ்சு கதறி அழுகுறானுங்க. யாரு?
நம்ம எதிர்கட்சிகள் பார்த்தோன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் விஜய்க்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, அவனை விட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிஜேபி சார்ந்தவர்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எதுக்காக வந்து இப்போ வந்து கையெழுத்து போகிறீங்கன்னா ஏமாத்துறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அதாவது எது எது எப்பப்போ பண்ணுமோ அது கண்டிப்பாக பண்ணுன்றது உண்மைங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க வேண்டிய காசை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்காம வச்சுட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நிறைய திட்டங்கள் வந்து நிற்குது. நிறைய திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 85% வந்து நிறைவேற்றியாச்சு. எது எது சொன்னாங்களோ 85% வந்து பூர்த்தி பண்ணிருக்கு இந்த திமுக அரசு. இந்த அரசு ஊழியர்களுக்கான வந்து இந்த திட்டமும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கையெழுத்து போட்டாங்க. இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஜியோ பாஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன? அவ்வளவுதான். இந்த அரசு வந்து பார்க்குவாங்க எப்பப்போ எந்தெந்த டைம்ல வந்து மக்களுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் கண்டிப்பா தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது போல பார்த்தீங்கன்னா வருகிற பொங்கலுக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏராளமா பேசினாங்க, இந்த வாட்டி பொங்கலுக்கு எல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க, இது வேணான்னு விட்டுருவாங்க, இந்த காசை வச்சு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வாய்க்கு வந்த பதிலாம் பேசினாங்க. இதெல்லாம் உடைக்கும் வகையில பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அது அரிசி ரேஷன் கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரிசி கார்டு வச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. சிலவங்களாம் பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியாது இந்த 3000 ரூபாய் 1000 ரூபாய் உரிமை தொகையே நீங்க கிண்டல் பண்ணுவாங்க, இந்த 3000 ரூபாய் கொடுத்தா நீங்க என்னென்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். அதை அதிமுக சேர்ந்தவர்கள் சொல்றாங்க நீங்க 5000 ரூபாய் கொடுக்கணும், எதுக்காக நீங்க 3000 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதெல்லாம் வந்து நீங்க பேசக்கூடிய வந்து தகுதியே கிடையாது உங்களுக்கு. ஏடிஎம்கே நீங்க வந்து பேசவே கூடாது. அதிமுகவை சார்ந்தவர்கள் இதை பத்தி பேசுறதுக்கான தகுதி இல்லாதவர்கள் தான் இவங்க. பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் கொடுக்கறதா வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கு. அது போல பாத்தீங்கன்னா இதை விட பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா 10 லட்சம் முதல் தவணையாக 10 லட்சம் மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வந்து கொடுக்க போறாங்க. எல்லாரும் எவ்வளோ கிண்டல் கேலி, எங்க லேப்டாப் எங்க அப்படி இங்க இது எங்கன்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து அது மாணவர்களுக்கு வந்து புரியும், அவங்கள கூட வந்து பேசல. ஆனா வந்து மற்றவங்களும் அந்த அரசியல் பண்றதுக்காக என்னென்னமோ ஏழாம பேசுனீங்களே, இப்போ 10 லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்க போறாங்க லேப்டாப்பு. அதுவும் அட்வான்ஸ்டு லேப்டாப் கொடுக்குறாங்க, சும்மா நார்மல் லேப்டாப்லாம் கிடையாது, அட்வான்ஸ் லேப்டாப் கொடுக்க போறாங்க. ஸோ 10 லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்க போறாங்க. இது சந்தோஷமான விஷயம் தானே. உடனே அதிமுக விஷயம் நீங்க வந்து இப்படி பண்ணிட்டீங்க அது பண்ணலாம் பேசுறீங்க. ஆனா நீங்க 2019 லேப்டாப் கொடுக்கும்போது லேப்டாப் கிடைக்காத மாணவர்கள் வந்து போராட்டம் நடத்தினாங்களே, அப்ப நீங்க என்ன பண்ணீங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி? அந்த வீடியோ இருக்கு, பாக்குறீங்களா? பாருங்க. இதுவரை இலவச மடிக்கணினி வழங்கப்படவில்லை என்று கூறி முன்னாள் மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் கல்வித்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். எனினும் மாணவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து போராட்டம் நடத்தியவர்கள் மீது தடியடி நடத்திய போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். அங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாம் அடித்து உதைத்து சிறையில் அழைத்தார். இந்த யாரு? இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா இப்ப உள்ள முதலமைச்சர் ட்ரேட் சென்டர்ல வந்து எல்லாரும் அமரும் வகையில வந்து 10 லட்சம் மாணவர்களுக்கு வந்து கொடுக்கிறாருன்னா இதுதான் மக்களையும் மாணவர்களையும் புரிந்து கொள்ளும் ஒரே முதலமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். இவங்கெல்லாம் இப்படி பேசலாமா? அதாவது இவங்க ஆட்சியை விட்டு வெளியே போகும்போது அப்படியே வயிற்று நக்கிட்டு போயிட்டாங்க கஜானா. இப்போ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா இப்போ தமிழ்நாடு பார்த்தோன்னா டாப் லெவல்ல இருக்குங்க. பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு தான் நம்பர் 1. 11.9 விழுக்காடு. இது யாரு இப்படி கொண்டு வருவா? இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்து யாரு? நீங்க எடுத்து பாருங்க, ஸ்டாட்ஸ் ரிப்போர்ட்டையும் எடுத்து பாருங்க. எல்லாரும் சொல்றீங்க அரசு சரியா செயல்பட்டன்னு சொல்றீங்களா? எப்படி வந்து இது பொருளாதார வளர்ச்சி வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு? உங்களால சொல்ல முடியுமா? எப்படி வளர்ந்துருக்கு? இதுதாங்க கவர்மெண்ட்டை சரியா நடத்தணும். மக்களுக்கு புரிந்து கொண்டு மக்களுக்கு என்ன தேவையோ அது கொடுக்குறாங்க. அதாவது மக்கள் பணம் தான், மக்கள் பணமா இருந்தாலும் மக்களுக்கு என்ன தேவைப்படும், சும்மா வந்து தேவையில்லாதெல்லாம் பண்ணாம எது முக்கியமோ அதுக்கு முக்கியத்துவம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன்னும் இதை வந்து பாராட்டணும். இவ பாருங்க, இது 3 கொடுத்த உடனே பார்த்தோன்னா மக்கள் மத்தியில வந்து அமோக வரவேற்பு கிடைத்திருக்கு திமுகவுக்கு.
எல்லாருமே பாராட்டுறாங்க. இப்ப என்ன பண்றாங்களா, இந்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து ஒரே வந்து யோசனை இருக்கிறாங்களாம். ஐயோ இப்ப என்ன பண்றது, இப்ப இந்த ஆசிரியர்கள் போராட்டமும் கைவிட்டாங்க. இப்ப வந்து இந்த கவர்மெண்ட்ல இருந்து வந்து பென்ஷன் பழைய ஊதியமும் பழைய திட்டத்தை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம வந்து எப்படி என்ன விஷயத்துல வந்து நம்ம போராட்டம் நடத்தலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரே வந்து மண்டை குழம்பி போயிருக்கிறானுங்களாம். யாரு, இந்த எதிர்கட்சியினர். உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் பார்த்து சொல்றேன் கேளுங்க. இந்த வந்து போராட்டம் நடத்திக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்க நம்பி அந்த ஜோன் 5ல இருக்கிற தூய்மை பணியாளர்கள்லாம், அந்த தூய்மை பணியாளர்கள் என்ன பண்றாங்க, வேலைக்கு போக விடாம, அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சேர்ந்த மினிஸ்டரும் சரி எல்லாமே சரி நேரடியாக கூப்பிட்டு வச்சு பேசியும் அவங்க வந்து வராதது காரணம் என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, எதிர்கட்சியை சார்ந்தவர்கள்லாம் போயிட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு நாளைக்கு இவ்வளவு காசுன்னு பேசி கொடுக்குறாங்க. வீட்டுக்கு தேவையானதை கொடுத்து என்ன பண்றாங்க, நீங்க வேலை செஞ்சாலும் இந்த காசு தான் வரப்போகுது, நீங்க போராட்டம் நடத்தாலும் இந்த காசு தான் வருது, அதனால பார்த்தா தினமும் வந்து இங்க உட்காந்துட்டு இந்த மாதிரி போராட்டம் நடத்திட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து போராட்டம் பண்ண வைக்கிறதா வந்து தகவல் வந்துட்டு இருக்குங்க. இதுதான் உண்மை, இதான் நடந்துட்டு இருக்கு, இது ஃபேக்ட். இது நீங்க நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ இதனால வந்து எதுக்கு தூய்மை பணியாளர்களை வந்து நீங்க வந்து எதுவும் பேசவே இல்லை, ஏன் போயிட்டு இன்னும் அவங்களுக்கு அவங்க கோரிக்கை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நான் ஒன்னு கேட்கறேன், இப்போ அங்க இருக்கிற போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அங்க இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அரசு வேலை கொடுத்துருந்தா மற்ற தூய்மை பணியாளர்லாம் வந்து கேட்க மாட்டாங்களா? ஏன்னா ஒரு 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 அரசு வேலை சும்மா தூக்கி கொடுத்துருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஒன்றும் புரியல அது. ஏன்னா இது கேன்சல் பண்ணது பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஆக்குறது ஜெயலலிதாங்க, அவங்கள எவனும் கேட்கறது துப்பு இல்லை. இவங்க கேட்டுட்டு இருக்கீங்க, இதுல எப்பயோ மாத்தியாச்சு. இப்ப திடீர்னு வந்து எங்களுக்கு அரசு வேலை தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தா அது எப்படி தர முடியும்? பொதுமக்களாக நம்ம சிந்திக்கணும். இவங்களாம் எதுக்காக இந்த டைம்ல இப்ப வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, எதுக்கு அங்கங்க போய் போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். இவங்களாம் வந்து இவங்களுக்காக தான் போராடல. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மூல செலவை செஞ்சு நீங்க கொலைப்படாதீங்க, நம்ம ஆட்சி வந்துடும், நம்ம ஆட்சி வந்துடும் அதெல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி அவங்களுக்கு காசை கொடுத்து இந்த மாதிரியான போராட்டங்களை பண்ண வைக்கிறாங்க இந்த அரசியல் கட்சிகள். இவங்க இதுதான் உண்மை. இந்த அரசு மேல ஏதாச்சும் குறை சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கருத்து கணிப்புல அவர் வந்துச்சு, தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் நீடிப்பாரு, 2026 திமுக தான் ஜெயிக்கும்ன்ற தகவல்லாம் வந்த உடனே இப்போ உங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒண்ணு பண்ண ஆரம்பிப்பாங்க. இனிமே பாருங்க என்னென்ன வேலையை காட்ட போறாங்க, இந்த அரசுக்கு எதிராக என்னென்னலாம் வந்து போராட்டமும் சரி என்ன கலகம் பண்ண போறாங்கன்றத வந்து நீங்க பார்த்துட்டே இருங்க. தயவு செய்து எதையுமே நம்பாதீங்க. எந்த தவறு நடந்திருந்தாலும் சரி அதை வந்து உடனடியாக வந்து சரி செய்ய இந்த அரசு. கண்டிப்பா சொல்றேன், எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு. ஆனா வந்து சில கையவர்கள் வந்து உள்ள பூந்து கெடுக்க நினைப்பானுங்க. அவங்களாம் மீண்டும் சொல்றேன், உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பா வந்து திமுக பார்த்தீங்கன்னா 2026 ஆண்டு மகத்தான வெற்றி பெறுன்றதை வந்து நான் இங்க வந்து பதிவு பண்ண விரும்புறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் புதிய மற்றும் பிரம்மாண்டமான உதயம் நம்ம மிஸ்டர் லயனஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இனி உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது, அதுவும் கம்மி விலையில பெஸ்ட் குவாலிட்டில. Dresses and footwearsக்கு 35% ஆஃபர், கிச்சன் வேர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு 40% ஆஃபர். இருங்க, இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இவ்வளவு சூப்பரான ஆஃபர் ப்ராடக்ட்ஸும் ஈஸி 7 டே ரிட்டர்ன் பாலிசியோட தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஜஸ்ட் 1 டேல டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஆப் ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் இல்லங்க, வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க, ஓனா ஷாப் வச்சிருக்கவங்க, அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணிட்டு இருக்கவங்கன்னு இப்படி எல்லாருமே ஒரு செல்லரா உங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண ஒரு பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தாங்க இது. இந்த ஆப்ல ஜஸ்ட் நீங்க 2 மினிட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுங்க, நீங்களும் ஒரு செல்லர் ஆகலாம். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மந்த்துமே மெகா கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது. அதுல 1 ஃபீமேல் அண்ட் மேலுக்கு இந்த அதிரடியான கிவ் அவே ஆஃபர்ஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை அவங்களே எடுத்துக்கலாம். சோ நீங்களும் ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸை செக் பண்ணுங்க. இப்பவே நம்ம மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்க பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க.